Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். கொஞ்சம் காலமாவே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கை எனக்கு சரியில்லை தான். அது ஏன் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்ல நல்ல காரசானமான குளிருக்கு இதமான ஒரு உணவெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன பண்றோம்னு பாத்துக்கலாம். என்ன பேபிமா, நிறைய பேர் நீ நீ பொய் பித்தலாட்டம் நிறைய பேசுற பத்தி, அந்த பொய் பித்தலாட்டம் பேசுறதுல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் வீட்டுல வேலையே செய்யதில்ல, சும்மா நீ ஹோட்டல்ல இருந்து. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பொய் பித்தலாட்டம் பேசுறேன். என்ன பெத்து எடுக்கும் போதே நீ பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசக்கூடாது, உண்மை அறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ பொய் பித்தலாட்டக்காரன் தான்ப்பா. நான் உண்மையை சொல்ல போனா பொய் பித்தலாட்டக்காரன் தான்ப்பா. வீட்டுல செஞ்சா இதுங்களுக்கு இறங்க மாட்டேன், கேட்டா வயிறு சரியில்லாம போய்தான் டேஸ்ட் இல்லையா, யாருமே அதெல்லாம் சொல்லப்பா. அவனை தவிர்த்து வேற யாரும் இந்த வீட்டுல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவனுக்கு வர வர டைம்ன்றதே இல்லாம போச்சு. திரும்பி அது அந்த பப்ஜி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. விளையாட ஆரம்பிச்சுட்டு மனுஷால டார்ச்சர் பண்ணுது. அவன் லீவு, அவனுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டுக்கிறாங்க. அவன் என்ன, எனக்கு ஒன்னும் புரியல எதுக்கு லீவ் விட்டாங்க, என்ன பர்பஸ்க்கு. இப்ப என்ன வெக்கேஷன் ஆடுது அவங்க காலேஜ்ல, செமஸ்டர் முடிஞ்சது இல்ல, அதுலயே இன்னும் ஒரு எக்ஸாம் பெண்டிங் இருக்குது. ஒன்னும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க. காலேஜ் ஓபன் பண்ணும்போது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் இது என்னது, அவன் அமெரிக்கால இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். அதனால அவனை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னைக்கு காது மேலே அடிச்சிடுவேன்ல நானு. இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு எல்லாம் பழகுங்க. நாங்க தூங்கவே மாட்டேன்றோம். இனி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கை சரியாகவே இல்லை. அது ஆக்சுவலா எதுக்காக வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த கை பெயின் ஆகுது. என்ன பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனால நீங்க அப்படி சொல்லுவீங்க, எலாஸ்டிக் நீங்க போடுறீங்க அப்படி சொல்லி இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் வீங்கிக்குது, கை இந்த கழுத்தெல்லாம் வீங்கிக்குது. ஏன்னா அது உட்கார்ந்து நம்ம லேப்டாப் பாத்துட்டே இருக்கனால. அப்படி என்னதான் நீங்க லேப்டாப்ல வேலை செய்றீங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க, சரிங்களா. ஆக்சுவலா எடிட்டிங் தான் பண்ற ஆள். முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஆள் வச்சிருந்தோம். இப்ப பட்ஜெட் ப்ராப்ளத்தினால வேணா நம்மளே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற வீட வெக்கேட் பண்ணது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. அதுல சரி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு எடிட்டிங்க்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours மேல ஆகுமா, 4 hours மேல ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நம்ம எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இப்படியே உட்காந்து அந்த லேப்டாப் பார்த்துன்னு இருக்க வேண்டியதா இருக்கு, சரிங்களா. அதனால என்னாச்சுன்னா கழுத்துல இருக்கிற நரம்பு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. என்னதாச்சு, அதானாச்சு, என்னமோ ஆயிடுச்சு, சரியா. அதனால கை வீங்கிட்டு இருக்கு. நீ இப்ப பேசுறதுல இப்படி எல்லாம் ஜால் ஜாப் பேசுது பாரு அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. உண்மையை சொல்றேன், நீங்க ஜால் ஜாப்புன்னு நினைக்காதீங்க, அவ்வளவுதான். என்னோட நிலைமையை நான் சொல்றேன். என் உடம்பு பட்டு மேனி, அந்த பட்டு மேனில ஏதாவது ஒண்ணு சின்னதா பட்டா கூட வந்துருது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஏதோ ஒண்ணு வந்துருது. எனக்கு கண்ணு வச்சு பொசுக்குறாங்கப்பா. நம்மளோட எனிமீஸ், நல்லவங்க நான் சொல்லல, எனிமீஸ் எல்லாம் நம்மள கண்ணு வச்சு பொசுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏதோ ஒண்ணு வந்துருது. தொட்டாசிரிங்க மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் வரவே வராது அவ்வளவு சீக்கிரம். ஒரு 20 days பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, கோல்டு. ஏன்னே தெரியல, தலையில நீர் கோர்த்துக்குது, இல்லன்னா ஏதாவது ஒண்ணு கோல்டு, ஏதோ ஒண்ணுக்கு இந்த கிளைமேட் சரியில்லாதனால, கிளைமேட்னால அந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஆகுறதுனால. அதனால இப்ப 2-3 நாள் நான் சுடு தண்ணி தான் குடிக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்ல. ஆமா, ஹாட் வாட்டர் குடிச்சுன்னா வரல. சோ இப்ப வர வாட்டர் கொஞ்சம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அதனால பெட்டர் யூஸ் ஹாட் வாட்டர், அதான் பெஸ்ட். இத்தனைக்கும் நான் இதுதான் குடிக்கிறேன், கேன் வாட்டர் தான் குடிக்கிறேன். வேற எந்த வாட்டரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நமக்கு எதனா ஒண்ணு அலர்ஜி ஆயிடுது. அதனால கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனா பார்த்து அப்படியே என்ன தொட்டாசிரிங்க மாதிரி பூ போல போயிட்டு பூ போல வர்ற மாதிரி அப்படி ஆயிடுது. அதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுனாலதான். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நாங்களும் லேடிஸ் வீட்ல இருக்கோம், நாங்களும் வேலை செய்யறோம், நாங்களும் இது பண்றோம். ஒவ்வொருத்தர் பாடி ஒவ்வொரு மாதிரி, பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது கிளைமேட்டுக்கு பாடி. என்னன்னா தொட்டாசிரிங்க, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மி. அதனால எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊருக்கு முன்னாடி வந்துரும். அதனாலதான் அது என்ன பண்ணாலும் என்ன சொல்றது, நம்மளோட ஜீன் அப்படி, நம்மளோட என்ன சொல்றது, அதுதான் ஜீன் தானே சொல்லுவாங்க, ஜீன் தான் அப்படி. அதனால எனக்கு ஒண்ணும் அப்பா எதை வச்சுட்டு போனாரோ இல்லையோ இதை குத்துட்டு போயிட்டாரு. எனக்கே காண்டா பெத்த மோகுக்கு இதுக்கு இருக்கணும்.
உட்கார்ந்துனுக்குது உனக்கு ஜாலியா இருக்குது, ஜாலியா இருக்க அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. பட் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. உட்கார்ந்துனுக்குது எனக்கே எரிச்சலா இருக்கும். ஒரு சில நேரம் தும்முனா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நீங்களே கஷ்டப்படுவீங்க. மூக்குல சளி ஊத்தின்னு கிடக்கும் அப்படியே. காலையில இருந்து நேத்து காலையிலயா அது காலையிலயே அனுபவம் கஷ்டப்படுறேன் நானு. ஆனாலும் இருந்தாலும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நம்ம என்ன நைட் டின்னர் சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூளி குழம்பு. சிக்கன் குழம்பு. ஆமா, புரோட்டீன் தான், ஒன்னும் ஆகாதுட்டாங்க. டெய்லி வந்து அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாதுப்பா. டெய்லி வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் குவான்டிட்டி நம்ம டெய்லி சிக்கன் சாப்பிடறதுனால நமக்கு ஒன்னும் ஆக போறதுல, ஒரு முட்டை எடுக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது. சிக்கன் அப்புறம் முக்கியமானதை மறந்துட்டியே, பிரான் தொக்கு. பிரான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அப்பாவும் மகளுக்கும் பிரான் வேணும்ட்டு பிரான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அதனால பிரான் தொக்கும் சிக்கன் கிரேவி மாதிரி லைட்டா கொஜ்ஜு மாதிரி வச்சு நம்ம இப்ப நைட்டுக்கு மட்டும்தான். அதனால அதை செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு நிம்மதியான ராத்திரி கழிச்சுட்டு காலையில என்ன வருதுன்னு பாப்போம். ஏன்னா காலையில எனக்கு ஏதாவது வந்துரும். இப்ப நல்லா இருந்ததுன்னா 3 நாளைக்கு ஏதாவது வந்துரும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஹாட் வாட்டர் குடிக்கிறதா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப சிக்கன் செய்ய போறோம். நிறைய பேர் நீங்க சிக்கன் எல்லாம் ஈஸியா செய்ய, நான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஜெய் நிறைய இடத்துல சொல்லிருப்பாரு என்னோட சிக்கன் பேபி மோ பரட்டல் கிடையாது, அது சோம்பேறி சிக்கனா. யாரு சொல்றான்? ஜெய்யே, நடிகர் ஜெய்யே, அவருக்கு பிடிச்சது சோம்பேறி சிக்கனா. ஓஹோ, சோம்பேறி சிக்கன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க, வரும்னா என்னோட தான் வருது. நான் செய்யறேன்ல பேபி பரட்டல் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, அதுதான் சோம்பேறி சிக்கனு. அதான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே போட்டு பரட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் சோம்பேறி சிக்கன் சொல்றாங்க. அதுதான் அவருக்கு பிடிக்குமா. ஓகே ஓகே, ஈஸியா 20 நிமிஷத்துல குக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாமாமா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் சோம்பேறி சிக்கன் செய்யல. ஓகே, செய்யல. அதான் நான் பார்த்தேன், நான் சோம்பேறி சிக்கன் நீ செஞ்சினா அப்ப என்னத்த ஊத்தி சாப்பிடுறது அப்படின்னு யோசிச்சேன். செய்யறதே சோம்பேறி சிக்கன் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சீக்கிரம் குயிக்கா ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லாம் ஆயிடும். வர வர ஃப்ரெண்ட்ஸ், பேபி மாக்கு கரண்டி எங்க இருக்குது, கிண்ணம் எங்க இருக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா எடுத்து வைக்கிறீங்க எங்கேயாவது வச்சிருந்தீங்க கிச்சனுக்குள்ள வந்துட்டு. நான் ஆம்லேட்டை தவிர்த்து வேற எதுவுமே நான் செய்யறது கிடையாது. ஏதாவது உருட்டின்னு கிடக்குறீங்க. நீ மறந்துடுற, ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுது உனக்கு. மனசு நிம்மதியா இருந்தாதான்ப்பா எல்லாமே ஞாபகம் வரும். என்ன இப்ப உனக்கு நிம்மதி இல்ல? ஏதோ வந்துச்சு அடுத்தது. அவன் சாப்பிட மத்தியானத்துல இருந்து ஒரு கேக்குறான். அதுக்காக நான் பால் ஆரஞ்சு கலர் காஸ்ட்லி பால் 2 வாங்கிட்டு வந்தேன். அது பால் நீ அது சில்லுன்னு இருக்குதுல்ல, அந்த பாலே எடுத்து போட்டு ஜூஸ் போட்டுடலாம். இதுல எல்லாம் உனக்கு காய்ச்சி ஆற வச்சா குடுக்குறாங்க, அப்படியே ஓபன் பண்ணி அப்படியே ஊத்துறாங்க. சிக்கன் குழம்பு சாப்பாடு, எறா தொக்கு, பெப்பர் எறா தொக்கு வேணாம், கார ஆர்டினரி மிளகாத்தூள் தொக்கே பண்ணிடு. ஏன்னா கிளைமேட்டே சரியில்லை. இந்த கிளைமேட்ல ஆப்பிள் ஜூஸ் போடி அந்த நிக்குது. தும்மினே இருப்பான் அவனும். ராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா உரு புருன்னு நாங்க 2 பேரும் தும்மினே கிடப்போம். கேட்டா இப்ப ஐஸ் கட்டி போட்டு அவனுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் வேணுமா. தும்மாமே இவன் மட்டும் தும்மாமையா பாருக்கா. இவனும் தான் தும்புவான், தின்னுபிட்டு தும்பின்னு கிடக்கும். இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாத்துக்கினீங்கல்ல, இதுக்குதான் பேபிமா வந்து இந்த சைடே வர்றது இல்ல. எத்தனை வாங்கின நீ ஆப்பிள்? காலையில இது சாப்பிட்டு போயிடுச்சா இல்ல எத்தனை ஆப்பிள் வாங்கின? ஒரு ஆப்பிள் தான் வாங்கினேன். ஒரு ஆப்பிள் இல்ல 2 ஆப்பிள். 2 ஆப்பிள் போயிருக்கோம். ஆமா, 2 ஆப்பிள். ஒரு இது யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபி மாவை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுதுங்க. இந்த சைட்ல நின்ட்டா இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. அதனாலதான் அந்த சைடே வராம பேசாம ஹால்லே உட்காந்துக்குது. ஹால் விட்டா பெட்டு, பெட்டு விட்டா பெட்ரூம். நடிக்காதப்பா, நீ உடனே நடிப்பா, இப்படி மாத்தி பேசுவப்பா. நான் இப்படி பேசினா நீ இப்படி பேசுற, நீ அப்படி பேசுறா நான் இப்படி பேசுறேன்ட்டு. இல்ல உண்மைதான், குடும்பத்துக்கு செய்யறத விட்டு வேற என்ன வேலை முதல்ல சொல்ல. ஆனா சாப்பிட மாட்டேன், டென்ஷன் பண்ணுவேன். அதுதான் எரிச்சல் எனக்கு. டென்ஷன் பண்ணுங்க அப்படியே. நம்ம செஞ்சு கொடுத்தா கூட அப்படியே எரிச்சலாக்குங்க நம்மள. அதுதான் பிரச்சனையே இங்க. நீங்க நான் செஞ்சு கொடுக்கறத ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நான் செய்யறதுக்கு ஆசையா இருக்கும். ஆமாவா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா என்ன ஆமான்றேன் நான். ஆமா ஆமா, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ஆசையா செய்யணும் அப்படின்னா, செய்ய வைக்கணும் அப்படின்னா
அந்த மாதிரி பண்ணாதான் செய்ய முடியும் நம்மனால. சரி, இப்ப நான் ஆசையா பாத்துனுக்குறேன், அது தீஞ்சிட்டு போகுது. அது என்னது, உன்னோட சோம்பேறி சிக்கனா அது? ஓகே ஓகே. ஆனா பாரு, ஏத்த மாதிரி அது ஈஸி. ஆனா இந்த எறாவே ஈஸி தான்ப்பா, எறாவே ஈஸி தான். அதை ஏன் நீ அவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எறால கை வச்சா ஒத்துக்க மாட்டேங்குது. நான் கை வச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு. நான் அந்த சட்டியில தான் செய்யலாம்னு நினைச்சேன், நீ திரும்பி இந்த சட்டியை எடுத்தும் சோம்பேறி சிக்கனுக்கு போட்ட. அப்புறம் நான் எங்க இருந்து போவேன் சட்டிக்கு? வேற சட்டி இல்லையா? திரும்ப பாரு, இங்க வச்சிருக்கேன் பாரு, இங்க இருக்க பாரு உங்க சட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அரிசி வந்து ஏன்னா இப்ப சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குல்ல, பிரியாணி பிரியாணி. ஆமா, 2 நாளா பிரியாணி ஆகி போச்சு. நேத்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஆரம்பிச்ச பிரியாணி நம்ம நைட்டு சாப்பிட்டா பிரியாணி நம்ம வீட்டுல செஞ்சோம் தெரியுமா? ஆமாப்பா, கண்டினியூஸா பிரியாணி ஆயிடுச்சு போய் என் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணில வச்சு செஞ்சது அப்படியே மாறுது. அதனால கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆமா, நேத்து நைட்டு சாப்பிட ஆரம்பிச்ச பிரியாணி கண்டினியூஸா பிரியாணில போய் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சோ அதனால எனக்கே வந்து என்னமோ ரைஸ் சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால இவங்க எல்லாம் தொக்கு வச்சு சாப்பிடுவாங்க, நம்ம சிக்கன் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, நம்ம ஜூஸை போட்டு அவங்க கையில குடுத்துருவோம் முதல்ல. ஓகே, பால் உள்ள வச்சிருக்கு. நம்ம அடி பிடிச்சிச்சு, அடி பிடிச்சிச்சு. அதெல்லாம் பிடிக்கும், அடி அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. அது எப்படி பிடிக்கும்? 20,000 ரூபா கொடுத்து வாங்கிருக்குது அத்தனை பாத்திரங்கள். என்னது இது? இண்டாலியமா? நான்ஸ்டிக். போகும்போது இன்னும் வாங்கணும். இதெல்லாம் இங்க இருக்குமா, அப்புறம் அங்க போய் யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றது? அதனால அங்க புதுசா வாங்க எல்லாமே. ஓகே ஓகே. மரெல்லாம் பேசும்போது தான் அப்படியே வாயில் தொண்டை பூ வரைக்கும் நிக்குது வார்த்தை. எனக்கு தான் நிக்கும். அப்போ அங்க வாங்கினது யூஸ் பண்ணாமே வைக்க வேண்டியது தானே? இல்ல, 1, 2 எல்லாம் யூஸ் பண்ணவதும் 1, 2, 3 தான் யூஸ் பண்ணிருக்கேன். மத்ததெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க? ஓகே, சோம்பேறி சிக்கனுக்கு நீ இவ்வளவு நேரம் எடுத்தீங்கன்னா எப்ப என் எறாக்கு வருவ? ஆமா, எனக்கு வேலை கொடுத்துனே இருக்கீங்க. அப்ப நான் வச்சுட்டு தானே போக முடியும். இதான் ஒருத்தர் ஜூஸ போட்டு குடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கே ஒய்யுன்றான். என்ன இவ்வளவுதான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது அப்படின்ட்டு. இப்பதான் வந்து இது காலியாச்சு, இடம் காலியாச்சுங்க பாரு, இடமே நாரி கிடக்குது எல்லாம். ஓகே ஓகே. வெற்றி வெற்றி வெற்றி. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியா பிரான் தொக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குது பேபிமா. இது நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன்ப்பா. நாயை கூப்பிடுற நேரம் நம்மளே வலிச்சுட்டு போயிடலான்ட்டு பாத்துருந்தேன்னா நானே சட் 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 சட்னு செஞ்சு முடிச்சிடுவேன். இத்தனை வருஷமா வந்து வீடியோ எடுக்கிற பழகிக்க முடியல, இப்ப மட்டும் நீ வந்து இது பண்ணிடுவ. எல்லாரும் நான் ஆக்சுவலி நான் வாய் பேசுறேன்ல, சமைக்கிறியா? என்னைக்காவது சமைச்சிருக்க நீ? விடு, நானே பாத்துக்கிறேன். என்ன இது அப்ப வந்ததுக்கு அப்புறம் எடுத்து இறக்குனா போதும். இருந்தாலும் என் கை வச்சா என் கை பக்குவம் தனிப்பா. நிறைய பாய்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்லயே நிறைய யூடியூப் அவங்க பண்றவங்க, அவங்க நிறைய பேருப்பா அவங்க ஒய்ஃபுக்கு சமைச்சு அழகா தராங்கப்பா. அவங்க ஒய்ஃப் எல்லாம் கிச்சனுக்கே வரதுலப்பா, ஜாலியா டிவி பார்த்து உட்காந்துருக்காங்கப்பா. கரெக்ட் தான்ப்பா. ஆனா ஐயோ, அதெல்லாம் யோசிச்சாலே பயமா இருக்குது எனக்கு. ஐயோ, இதெல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இம்ச பிடிச்ச வேலை தான் இது. ஐ டோன்ட் லைக் ஒன்லி ஆம்லெட். அந்த ஆம்லெட்டே அதுங்களுக்கு தெரியாம நான் மட்டும் போட்டு சாப்பிடலான்னு வருவேன். அப்பவும் பேய்ங்க பார்த்ததுன்னா எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு அப்படின்னாங்க. அதுல ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போடணும்னுங்க. ஒருத்தர் அடிச்சு போடணும், ஒருத்தர் ஆஃப் பாயில் போடணும், ஒருத்தர் அவ்வளவு வேகான இருக்குல்ல. அப்ப எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. நான் அதனாலதான் உன்னை அதிகமா நான் சொல்றது இல்ல. வந்து நின்னு செய்ய வேண்டியதான். நீங்க அதுதான் சொல்றேனே, இட்ஸ் ஹாரிபிள். டஃபஸ்ட் ஜாப் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து குக் பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அண்ணா நம்ம சும்மா கலாய்க்கிறதுக்கு நான் சொல்லுவேன். ஆனா வந்து இருக்கிறதுலயே மிக கொடூரமான விஷயம் அப்படின்னா குக்கிங் தான். கஷ்டம் தான் அது, நான் இல்லைன்னே சொல்லல. ஈஸி, அதை செய்யறது தான் கஷ்டம். நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பா நீ ஏதோ சதி பண்ணிட்டப்பா. பெருசு பெருசா இருந்த எறா இப்ப ஏன் சின்னதா மாறுச்சு? வெந்தா அப்படிதான் ஆகும். நீயாட்டும் சிக்கனா யாரா வச்சு என்னமோ பண்ணிட்டு வா. கடைசியில அது என் கையை வச்சா மட்டும்தான் டேஸ்ட் அள்ளும். உன் கையே வச்சுன்னா கொஞ்சம் கொள்ளும்.
உப்பு போதுமா போற? அப்ப அந்த மாதிரிலாம் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, நீயே எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. அது என்னப்பா சிக்கனுக்கு கொடுக்குற மரியாதை நீ வந்து மத்த பொருட்களுக்கு கொடுக்க மாட்ற? அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுக்கு தான் மரியாதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓஹோ, பிடிக்காத டிஷ்ஷுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட். அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்க தயவு எனக்கு தேவையில்லை. யாராவை பொறுத்த வரைக்கும்லாம் ஏதோ நீயா வந்து கதறின உங்ககிட்ட சொல்ற நேரம் நானே பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு. சரி ஓகே பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். இது நீ எப்ப வாங்கிட்டு வந்த? காலையில வாங்கி கொடுத்துறேன். காலையில வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சல, அப்ப செய்ய வேண்டியது. காலையில வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கல. காலையில வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கல நானு. சரியா, காலையில வாங்கிட்டு வந்து அதை கம்ப்ளீட்டா கழுவி பாக்கி கொடுத்துட்டு போயிடுச்சு கிளீன் பண்ணி. நான் ஏன் கழுவுறேன்? பாக்கி இதுல கவுத்து வச்சிருக்கானா அப்படின்ச்சு. சரி ஓகேன்னு வந்து பார்த்தேன். சரி ஓகே, நல்ல வெள்ளை வெள்ளையிலன்னு கழுவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நீயும் வருவ செய்வேன்னு பார்த்தா நீ என்னமோ பட்டமா ஓட்டுன. இந்த படம் அந்த படம்னு. மத்தியானம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு பார்த்தேன், அது நீ செஞ்ச மாதிரி தெரியல, தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. என் கைப்புள்ள வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். கைப்புள்ள வந்தோன்னா டயர்டா இருந்தது. ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்ச்சு. சரி நாங்க 2 பேர் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள நீ வந்து முந்திக்கின. சரி ஓகே ஏதோ கேக்குறிய பண்ணு அப்படின்னு கம்முன்னு விட்டோம் நாங்க. தூங்கி எழுந்து அது நீ செய்யறதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்து மயங்கி விழுந்திருப்பீங்க அப்படியே தொப்பு தொப்பு தொப்புன்ட்டு. கைப்புள்ள ஏஞ்சி இப்ப ரெடி ஆச்சு ஓகேவா அப்படின்ச்சு. அடுப்பு ஆஃப் பண்றேன்னா மோ புடிச்சு ஏஞ்சி உட்காந்துருக்கு பாத்தியா? ஓகேவா ரெடியா அப்படின்ச்சு. இல்ல இல்ல அம்மாவே செஞ்சிருச்சு அப்படின்னு. சரி ரைட் ஓகே அப்படின்னு திரும்பி அப்படி படுத்துக்குச்சு. நாங்க சுவிட்ச் என்னது இது எத்தனை வந்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்களா? இன்னும் சுண்ட விடணும், வேலை இருக்குது அதுல. நீ போ பேபிமா. வேற லெவல்ல இருக்குது ப்ரானு. தப்பிச்சிக்கின நீனு. நீ எல்லாம் சொல்லுவாப்பா, திண்டு எல்லாத்தையும் நீ பேசுவ. இது செம்மையா இருக்குது ப்ரான். இல்ல நீ ஒழுங்கா செய்யலாம் நான் டென்ஷன் ஆயிருப்பேன். ஏன்னா நானும் பாப்பாவும் சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சத நீ வந்து தட்டி பறிச்சு நீ செஞ்சிருக்க, புரியுதா? அதனால கம்பல்சரி நீ சிக்கன் குழம்பு எப்படி இன்னைக்கு நைட் நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. டின்னர் இப்ப சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. மிட் நைட்ல ஏதாவது சாப்பிட்டு பாரு. எல்லாம் உன்னாலதான். நீ வந்து அப்படியே டயர்டா படுத்துக்கின நீனு. 8 மணிக்கு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு உன்னால பாரு என்ன பேச்சு பேசுது. நீ எப்படி தூங்கணும் தெரியுமா? அப்பா மகளும் அப்படியே மாறி மாறி அப்படி நடிக்கிறாங்க நல்லவங்க மாதிரி. நான் செய்யறதுக்கு ரெடியா இருந்தேன் காலையில இருந்தே. ரெடி கேமரா பிடிக்கிறதுக்கு ரெடி இல்லாம ஆள் இல்லாம இருந்தது. அவன் எங்க மத்தியானம் 3 மணிக்கு தான் எழுந்தானே அவன். எப்ப இப்பவா? காலையில 7 மணிக்கு போய் சொல்றீங்க. நான் செஞ்சிருந்தா பரவாயில்ல, ஓகே நாட் பேட். நான் வந்து ஓகே 100 out of 100. எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வா அப்படியே நல்ல மாதிரியே நடிக்காதவா, உன் நடிப்பெல்லாம் போதும் வா. சரி சரி சாப்பிட்டு பாத்துட்டு. என்னப்பா இது? சிக்கன் குழம்பு. இது சிக்கனை வந்து அம்மாவும் பையனும் மட்டும் அவ்வளவு சிக்கனையும் தின்னுவீங்க, 3/4 கிலோ சிக்கனையும். நீங்க அப்படியே மோந்து பாப்பீங்க. அப்ப என் தட்டுல இல்லையே. மோந்து அப்படியே பாத்து வச்சு என் தட்டுல நீ போட்டிருந்தீங்கன்னா நான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டேன். பாப்பா தட்டு காட்டு. பாப்பா தட்டுலயும் இல்ல பாரு, யாராதான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பீஸ். நீ அள்ளி வச்சாலும் எனக்கு வேணாம், ஆனா நல்ல பீஸ். இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா எல்லாமே பேக் பீஸா தான் வாங்கினேன். ஏன்னா நான் அதிகம் சாப்பிட போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால பேக் பீஸாவே வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு நமுத்து சிக்கன் பேக் அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட். வாவ் சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் என் லைஃப்லயே நான் பெஸ்டா செஞ்சது. அப்படி பேசு. அது பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு. அத பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது என்னடா இது சிக்கன் சூப்பு குழம்போ அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சோம்பேறி சிக்கன் குழம்பா. ஈஸியா செய்யறது.
இதை நீ கூட செய்யலாம். அவன் பாரு, அவன் இல்ல சாப்பிடும் போது அவன் வாயையும் அவன் மூஞ்சியும் பாரு. இந்த வீடியோ நானும் பார்த்தேன். 20 மினிட்ஸ் தான். இது 3/4 மணி நேரம் 1 மணி நேரமா செஞ்சு. ஓ, அப்ப அது சோம்பேறி சிக்கன் குழம்பு இல்லன்றியா? அது என்னமோ கரெக்ட் தான். நானே அதான் கேட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காரசாரமா உசுன்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கட்டு பில்லுக்கு அன்னிட்டாங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.